Dimensions of development: physical, cognitive, moral, emotional and social in psychology. TET Unit 1 ஓட one of the topic தான் இது. இதுல நாம ஒரு MCQs பார்க்கலாமா? Physical development refers to increase in body size, structure and coordination. So physical நாவே என்னது? வெளிப்புற தோற்றம். அப்ப அதை எதை வச்சு நம்ம சொல்லலாம்? அந்த development body size, structure and coordination ஓட increase ஆல. Gross motor skill involves large muscle activities like walking or running. So motorனே கை கால் தான். So வாக் பண்றதுக்கும் ரன் பண்றதுக்கும் large muscle activities தேவை. அது gross motor skill ன்னு சொல்வாங்க. So jumping, crawling இது எல்லாமே வந்து gross motor skill தான் வரும். Fine motor skills involve fine motor skills என்ன coordination of small muscles like fingers, eyes. So fingers, eyes இதெல்லாமே வந்து small motor skills, that is small muscles ஓட வேலை. இது வந்து fine motor skills ன்னு சொல்லலாம். So fine motor skills என்ன writing, buttoning, drawing இதெல்லாமே small muscular control ஓட சம்பந்தப்பட்டிருக்கு. Cognitive development means development of thinking, reasoning and problem solving. So think பண்ணி reason பண்ணி problem solving கொடுக்கிறது என்ன? Cognitive development. So mental abilities பார்த்தீங்கன்னா memory, reasoning, decision making இது எல்லாமே cognitive வருது. Cognitive development theory was proposed by Jean Piaget. So Jean Piaget தான் children think பண்றது எப்படி think பண்ணுவாங்க, அவங்க எந்தெந்த ஸ்டேஜஸ்ல அதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்சரி மோட்டார்ல இருந்து ஃபங்க்ஷனல் ஆப்ரேஷனல் வரையும் கொண்டு போவாங்க அந்த ஸ்டேஜஸை. ஓகே, 4 ஸ்டேஜஸாக சொல்வார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிறது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியை ப்ரப்போஸ் பண்ணவர் யாரு? ஜீன் பியாஜெட். டியூரிங் த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 2 to 7 years children shows எது 2 to 7 yearsல children எது சொல்வாங்க? ஈகோசென்ட்ரிசம் அண்ட் சிம்பாலிக் திங்கிங். During pre-operational stage 2 to 7 years the children show egocentrism and symbolic thinking. So இங்க வந்து symbolic thinking and language and இது வந்து perplexity egocentrism காட்டு தான் என்ன நினைக்குதோ அதுதான் மற்றவங்களும் நினைப்பாங்கன்னு சொல்றது தான் egocentrism and symbolic thinking. So okay, during the pre-operational theory அதேதான். Logical and concrete reasoning develops during. So logical and concrete reasoning develops during concrete operational stage. Question இருக்கு இல்லையா? Logical and concrete reasoning develops during concrete operational stage. So இது 7 to 11 years. இது logical thinking about concrete situation பத்தி சொல்றது. Moral development refers to what? Ability to distinguish that is right from wrong. Moralனா அவன் வந்து நல்லதை நினைக்கும் போது ரைட் எது தப்பு எதுன்னு அவனால பிரிக்க முடியும். ஓகேவா? The major theorist of moral development is Lawrence Kohlberg. So Lawrence Kohlberg தான் moral development பத்தி தியரி கொடுத்திருக்காரு. அவர் ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் மாரலிட்டியை பத்தி கொடுத்துருப்பாரு. அவரோட ப்ரப்போஸ் பண்ண தியரி இல்லையா? தட் இஸ் தியரிஸ்ட், அதாவது மாரலை பேஸ் பண்ணி மேஜர் தியரிஸ்ட் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் யாருன்னா கோல்பர்க் தான். ஸோ அவர் 3 லெவல்ஸாக கொடுத்துருக்காருங்க. ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் மாரலிட்டி. In Kohlberg's pre-conventional stage, the moral reasoning is based on. The moral reasoning எதை பேஸ் பண்ணி? punishment and reward. நல்லது பண்ணா ரிவார்டு கிடைக்கும், பனிஷ்மெண்ட் பண்ணா தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால அந்த குழந்தை என்ன பண்ணும்? நல்லதை மட்டுமே கற்றுக்குனா ரிவார்டா அதுக்கு கிடைக்கிறது சாக்லேட்டோ கிஃப்டோ ஏதோ ஒன்று. ஆனால் பனிஷ்மெண்ட் வராமல் பார்த்துக்கணும், அவாய்ட் பண்ணும். In the conventional level, the child follow social norms and seeks approval. So conventional levelல ஒரு குழந்தை எதை ஃபாலோ பண்ணுதான்? social normஸையும் and seeks the approval. So இது வந்து அவனோட morality வந்து கைட் பண்ணுது. So social expectation அதோட ரூல்ஸை தெரிஞ்சுக்குது. ஸோ இது வந்து கன்வென்ஷனல், அதாவது நல்லது செஞ்சால் நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கும், பனிஷ்மெண்ட்லேருந்து நம்ம இது ஆயிடலாம். ஸோ
ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல்ஸில் ஒன் ஆஃப் த லெவல் வந்து அந்த குழந்தை வந்து சோஷியல் நார்ம்ஸையும் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த குழந்தை என்ன குழந்தை, நல்ல குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அப்ரூவல் கிடைக்குது இல்லையா. Emotional development involves gaining control and understanding of the feelings. ஸோ எமோஷ்னல் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் எதை எமோஷ்னல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தோட கண்ட்ரோலை தனக்குள்ளே வச்சுருக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஏற்ற மாதிரி ரெக்கக்னைசிங், எக்ஸ்ப்ரெஸிங் அண்ட் மேனேஜ்மெண்டிங் எமோஷன் அப்ராப்ரியேட். ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணுது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, மேனேஜிங் த எமோஷன்ஸ். Which is the first emotion expressed by infants? infants first emotion பண்ணுறது என்ன தெரியுமா, அழுறது தான். தனக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணும் அந்த குழந்தை, அழுகும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிரஷனில் ஃபர்ஸ்ட் எமோஷனல் எக்ஸ்பிரஷனை இதை காட்டுறாங்க, crying. Emotional maturity means expressing the emotions at right time in a balanced way. ஸோ கரெக்டான நேரத்தில் தன்னோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறது பேலன்ஸ் பண்ணுறதுக்கான சமம். ஸோ எபிலிட்டி டு ஹேண்டில் த ஃபீலிங்ஸ் ரேஷ்னலி அண்ட் அடாப்டிவ்லி. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி எது, ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மளோட எமோஷனல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த குழந்தையும் கற்றுக்கும் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தன்னோட இம்பல்சஸை எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணவும் தெரிஞ்சுக்கும். Next, social development refers to developing the relationship and social behavior. So, developing the relationship and social behavior. So, forming the relationship, understanding others and adjusting in the society. The process through which a child learns social norms and values. அது வந்து என்ன, சோஷியலைசேஷன். சோஷியல் வந்துடுச்சு இல்லையா, அப்போ அதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், சோஷியலைசேஷன். ஸோ அந்த சோஷியலாக பழகும்போது தான் எழுதுறதுக்கு பேசுறதுக்கு தன்னோட பிஹேவியர் நார்ம்ஸை பற்றி அந்த சோஷியல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது தான் அந்த குழந்தை கற்றுக்குது. அதனால அதுக்கு பேர் என்ன, சோஷியலைசேஷன். The family plays a vital role in social and emotional development. ஒரு ஃபேமிலி தான் ஒரு குழந்தைக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குது, சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட்டை. ஸோ எமோஷனல் செக்யூரிட்டி அண்ட் டீச்சர்ஸ். எமோஷனல் ஃபேமிலி வந்து எமோஷனல் செக்யூரிட்டியும் அதுக்கப்புறம் என்ன சொல்லிக் கொடுக்குது, சோஷியல் பிஹேவியர், ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அது க்ரூஷியல் ப்ளே பண்ணுது எமோஷனல் க்ரோத்தில். The peer groups are most influenced during adolescence தான். adolescence பீரியடில் தான் அவங்க பியர் குரூப், ஏன்னா அவங்களுக்குன்னு தனி பிஹேவியர், ஒப்பீனியன் அண்ட் செல்ஃப் கான்செப்ட் வரும். Social maturity refers to ability to adjust and cooperate in the society. ஸோ அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சொசைட்டியோட ஒத்து வாழறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது எது, சோஷியல் மெச்சூரிட்டி. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் சொசைட்டியில் நம்மளுக்கு சோஷியல் மெச்சூரிட்டியால் தான் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கன்னா போய் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.